செய்து கொண்டிருந்தாங்க. அதான் முதலமைச்சர் அவர்கள் முகநூல்ல போட்டு நீங்க தமிழுக்கு ஏன் பணம் கொடுக்கலன்னு கேட்கிறாங்க. ஆட்சியில் இருந்தவங்க அவங்க ஆட்சி நடத்தது காங்கிரஸ். அன்னைக்கு நம்முடைய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் ஐயா அவர்கள் 170 ரெக்கமெண்டேஷன் உள்துறை அமைச்சராக எப்படி இந்தியாவிலே ஹிந்தி மொழியை எல்லா இடத்திலும் கொண்டு போலான்னு உள்துறை அமைச்சராக 170 பரிந்துரைகளை வெளியிட்டார் மத்திய அரசு சார்பாக. அதை பத்தி கேள்வி இல்லை. ஆனா மோடி அவர்கள் வந்த பிறகு தமிழ் கலாச்சாரத்திற்கு மொழிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து செங்கோல் பாராளுமன்றத்திலிருந்து ஐயன் திருவள்ளுவருடைய கலாச்சார நிலையத்திலிருந்து மகாகவி சுப்பிரமணிய பாரதியினுடைய இருக்கையிலிருந்து சிங்கப்பூர் ஹூஸ்டன் தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு இருக்கை கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து இவ்வளவு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த கையெழுத்து இயக்கம் என்பது எல்லா பொய் பிரச்சாரத்தையும் உடைத்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவருடைய சிந்தனையை எளியோருக்கு, ஏழை மக்களுக்கு, சாதாரண குடும்பத்திற்கு அவருடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும். அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு சமக்கல்வி ஒரு உரிமையாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த கையெழுத்து இயக்கம் என்று நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதனால் வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை, வணக்கத்தை தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்களும் கூட இதை ஒரு சங்கல்பமாக தவமா நீங்க எடுத்துட்டு போகணும். ஏன்னா நீங்க வாங்கக்கூடிய ஒரு கையெழுத்துமே தமிழகத்தினுடைய அரசியலை மாற்றும், தமிழகத்தினுடைய கல்வி தகுதியை மாற்றும். தமிழகத்துல வலியோருக்கு, ஏழைக்கு, எளியோருக்கு எல்லோருக்கும் சமமான ஒரு கல்வி ஏற்படுத்துவதற்கு நீங்கள் வாங்கக்கூடிய அந்த ஒரு கையெழுத்து தமிழகத்தினுடைய அரசியலை புரட்டி போடும். இந்த நேரத்தில் நான் கம்பீரமாக ஒரு பாரதிய ஜனதா கட்சியை தொண்டனாக சொல்லுகின்றேன். எப்படி 1965 திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ 2025 பாரதிய ஜனதா கட்சி. இதை பெருமையாக கம்பீரமாக சொல்லுகின்றேன். 65 உங்களுக்கு, 2025 இந்த மாற்றம் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தில் வரும் என்று சொல்லி இந்த அற்புதமான நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களுக்கு மறுபடியும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்து, வாய்ப்பு கொடுத்த நம்ம இந்த பகுதியினுடைய எல்லா மாவட்டத்தில் உட்பட கட்சி நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி சமக்கல்வி